வேலூரில் அகரம்சேரி என்னும் இடத்தில் தாவேகா சார்பில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்னும் சில நிமிடத்தில் தொடங்கவிருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கிற்கு அருகிலே அக்கட்சியின் தலைவர் விஜயனுடைய வாகனம் வந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் காமராஜ் இணைப்பில் இருக்கிறார். காமராஜ், வணக்கம். தற்போது விஜய் இன்னும் எவ்வளவு நேரத்தில் அந்த இடத்திற்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? அங்க இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு? முழுமையான விவரங்களை தாருங்கள். வேலூர் அருகேற்கக்கூடிய அகரம்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்காக கட்சியின் தலைவர் விஜய் சென்னையிலிருந்து கார் மூலமாக வந்தவருக்கு உற்சாக வரவேற்பு வேலூர் முழுவதுமாக வழங்கப்பட்டது. இதனையடுத்து இந்த சந்திப்பு நடக்கக்கூடிய பகுதிகளை பார்த்தீங்கன்னா 6000 பேர் அமர்வதற்காக இருக்கைகள் அமைக்கப்பட்டு நிர்வாகிகள் இந்த பகுதியில் அமர்ந்திருக்கிறார்கள். அதே போன்று அதிகாரிகளான நிர்வாகிகள், அதாவது அந்த பகுதிக்கு வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு QR கோடு கொடுக்கப்பட்டு உள்ளே இருப்பினும் QR கோடு வழங்கப்படாத நிர்வாகிகளும் பகுதி நடைபெறக்கூடிய 1.5 நாள் முன்பாகவே போலீசார் வெளியே நிற்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகமானவர் இந்த சந்திப்பில் வேலூர் தொடர்பாக, இந்த வேலூர் மக்கள் தொடர்பாக என்ன பேசப் போகிறார், அன்பின் அடுத்த கட்ட நகரம் என்ன குறித்து பேசுவதற்காக, அதை கேட்பதற்காக வாரமாக மக்கள் அந்த கட்சியுடைய தொண்டர்கள் அதிகாரிகள் சேர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று இந்த பகுதி இந்த மக்கள் நிர்வாக சந்திப்பு நடைபெறக்கூடிய பகுதிகள் முழுவதுமாக போலீசார் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த பகுதியில் வரக்கூடியவருக்கு தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் கழிப்பட வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது, மருத்துவ வசதி செய்யப்பட்டிருக்கு, ஆம்புலன்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் எப்போதும் இல்லாதவருக்கு இந்த முறை நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு மூடியவாறு கொட்டைக்கு அமைக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்கு இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் வருகை நிலையில் தற்போது இந்த கூட்டமானது தொடங்க இருக்கிறது. இதற்காக இந்த கார் மூலம் வருகை கொண்டவர் இந்த திடல் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் தற்போது வந்திருக்கிறார். அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கேட்பதற்காக விஜய்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கூடிய சின்னமான விஜய் சின்னத்தை அடித்துக் கொண்டு ஆரவாரம் செய்து வருகின்றனர். எப்பொழுது விஜய் வேலையை வந்து பேசுவார் என்ற ஆர்வத்தோடு உற்சாகமாக இந்த பகுதியில் உள்ள தாவக நிர்வாகிகள் கூடியிருக்கிறார்கள். குறிப்பா 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு முன்கூட்டியே சொல்லப்பட்டிருந்துச்சு. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் நிகழ்ச்சி திடலுக்குள்ளே நுழைய முயற்சிக்கிற காட்சிகளையுமே நம்மளால பார்க்க முடிந்தது. இது எதனால் ஏற்படுது? அப்படி வந்தவர்களை உள்ள அனுமதிச்சிருக்காங்களா? என்ன விவரம்? நிச்சயமாக விஜய் நடத்தக்கூடிய ஒவ்வொரு சந்திப்பின் போதுமே குறிப்பிட்ட நபர்கள் பங்கேற்பதற்காக QR கோடு அட்டை வழங்கப்பட்டிருந்தாலும், ஆனால் அவரை காண வேண்டும் என்பதற்காக அவர் கொண்ட அந்த விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால அதிகமானவர்கள் QR கோடு இல்லாதாலும் அதில் பங்கேற்பதற்காக வருகை புரிகிறது. அதே போன்றுதான் இன்றும் நிகழ்வு நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கும் 12-15 வரக்கூடியவர்களுக்கு உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டாலும் அருகே இருக்கக்கூடிய அந்த வயல்வெளி பகுதி வழியாக இந்த நாடு சென்று இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அதிகமான வருகை புரிந்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த திடல் சுற்றி போலீசார் பாதுகாப்பு ஈடுபட்டிருப்பதனால இந்த நாடு இருக்கக்கூடிய பகுதிகளில் QR கோடு உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று 5000 இருக்கைகள் மட்டும் போடப்பட்டிருக்கு. அந்த இருக்கைகள் மட்டும் QR கோடு உள்ளவர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு இருக்கையில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் மற்றும் ஆண்கள் தனித்தனி இருக்கையில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா குழந்தைகள் முதியோர் நேரம் வருகை புரிய வேணாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் இருப்பினும் அதிகமானோர் இந்த குழந்தைகளோடு இந்த பகுதியில் விஜயை காண்பதற்கு வருகை புரிந்திருக்கிறாங்க. இந்த திடலுக்கு வருகை புரிந்தவர்களுக்கு போலீசார் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். இந்த பகுதியில் QR கோடு இருந்தால் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்க முடியும் என்று. இருப்பினும் உள்ளே செல்வோம் என்று போலீசார் வாக்குவாதம் செய்தும் தொடர்ந்து இந்த பகுதிகளில் உள்ளே செல்வதற்கான முயற்சிகளிலும் இந்த காவல்துறை நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுவாகவே வேலூரை பொறுத்த வரைக்கும் சற்று வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக தான் பார்க்க முடிகிறது. தாவேகா முன்னெப்பதும் இல்லாத வகையில மேற்கூரையும் இந்த முறை அமைச்சிருக்காங்க. நண்பகல்ல கூட்டம் எல்லாம் செய்யறாங்க. இதை பத்தி சொல்லுங்க. இது இந்த முறை பயனுள்ளதாக இருக்கிறதா? என்ன விவரம்? நிச்சயமாக தாவேகா சார்பில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் மேற்கூரை, அதாவது 5000 பேர் அமர்வதற்கு மட்டுமே இந்த மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மை, அதாவது இன்றைய தினம் வெயில் வேலூர் பகுதியில் அதிக அளவிலான வெயில் இருக்கும் என்பதனால இந்த மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்கு. 5000 பேர் மட்டுமே இந்த பகுதியில் நின்று அல்லது அமர்ந்து பார்க்க முடியும். மற்றவர்கள் இதற்கு அருகே இருக்கக்கூடிய சாலை பகுதிகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருப்பதனால அவர்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மரத்தடியில் நின்று கொண்டு விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோட கோஷங்களை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதே போன்று அந்த QR கோடு வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் இந்த மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்கிற பகுதிகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே ஆர்வலர்கள், தாவக நிர்வாகி சேர்ந்த ஆர்வலர்கள் அந்த QR கோடு உள்ளவர்கள் மட்டும் அனுமதிக்கிறாங்க. போலீசார் அனுமதித்து வந்துட்டு இருக்கிறாங்க. மற்றவர்கள் யாருமே இந்த நாளை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற பகுதிகளை அனுமதிக்கவில்லை. இருப்பினும் வெளியே நிறைய தொண்டர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் என்ன பேசப்படுகிறார் என்பதை காண்பதற்காகவும்
அதே போன்று இந்த பகுதிகளில் வந்து காணொலி காட்சி மூலமாக அவர் பேசுவதை காண்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. எல்இடி திரைகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதன் மூலமாக காண்பதற்காலும் ஏராளமான தொண்டர்கள் வெளியே நின்று விசில் அடித்தவாறு விஜயை காண்பதற்கும் வேலூர் சம்பந்தமாக என்ன பேசப் போகிறார், அடுத்த கட்ட நகர் என்ன என்பது பேசுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னதான் பாதுகாப்பு போக்குவரத்து முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலுமே விஜயனுடைய வாகனம் வந்த சமயத்துல நிறைய பேர் சாலை முழுவதுமே இருந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம பார்க்க முடிஞ்சது. இப்படி இருக்க போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கா? அது குறித்தான விவரங்களை கொடுங்க. முக்கியமாக இது வேலூர் பகுதியிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பகுதியாக இருப்பதால் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டிய 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த விஜய் பேசக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான மேற்கூரை அமைக்கப்பட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தேசிய நெடுஞ்சாலை விஜய் வாகனத்தில் வரும்போதே அவரை பின்தொடர்ந்து வர வேண்டாம் என்றும் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தன. இருந்திலும் அவர்கள் தொடர்ந்து விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வந்தார்கள். அதன் மூலமாக அருகில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியின் போக்குவரத்து ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு ஈடுபட்டிருந்தனால உடனடியாக அங்க பின்தொடர்புகளை போலீசார் அப்புறப்படுத்தி விஜய் உள்ளே வருவதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தனர். தொடர்ந்து இந்த பகுதிகளில் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாலும் இருசக்கர வாகனங்கள், கார்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 5க்கும் மேற்பட்ட இடங்களில் வாகனம் நிறுத்தப்பட்டு தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு ஈடுபட்டு வருகிறார்கள். போக்குவரத்து நெரிசல் லேசாக ஏற்பட்டாலும் தொடர்ந்து அதை சரி செய்யப்பட்டு தொடர்ந்து போக்குவரத்து சரி செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் விஜய் இந்த பகுதியை விட்டு வெளியே செல்லும் போது இதே போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதற்காகவும் போலீசார் ஏற்பாடு செய்யப்பட்டு போலீசார் பாதுகாப்பு ஈடுபட்டு வந்திருக்கிறது. நிகழ்ச்சி இன்னும் சில நிமிடத்துல தொடங்கவிருக்கிறது. அந்த திடலுக்கு உள்ள தாவேகாவினுடைய எந்தெந்த முக்கிய நிர்வாகிகள் முன்னேற்பாடு பணிகள் எல்லாமே கண்காணிச்சுட்டு வராங்க? நிச்சயமாக இந்த திடல் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய திடல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தாவேகா சேர்ந்த தொண்டர்கள் வந்து தொடர்ந்து பொதுமக்கள் வெளியே செல்வதற்கும் தண்ணீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. பொதுமக்கள் செல்வதற்கான ஒரு வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று விஜய் செல்வதற்கு பின்புறமான ஒரு வழி இருப்பதனால அவர் அந்த வழியாக செல்ல இருக்கிறார். அதனால் விஜய் செல்லும் வழியில வந்து எந்த ஒரு நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கான போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு ஈடுபட்டிருக்க. மக்கள் இந்த தொண்டர்கள் கலந்து கொண்டு வெளியே செல்வதற்கு முன்பாக விஜய் இந்த இடத்திற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அதனால் விஜய் எந்த வாகனத்தில் செல்வதற்கு கூட தொண்டர்கள் தெரியக்கூடாது என்பதற்காக மாற்று வாகனத்தில் செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் கண்காணிப்பு ஈடுபட்டு வந்திருக்கிறது. தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் தொடர்பாக களத்திலிருந்து நேரடியான தகவல்களை அளித்தமைக்கு நன்றி காமராஜ். வேலூரில் அகரம்சேரி எனும் இடத்தில் தாவேகா சார்பில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்னும் சில நிமிடத்தில் தொடங்கவிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றுவதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விஜயனுடைய வாகனத்தை சுற்றி ஆபத்தான முறையில் ஹெல்மெட் அணியாமல் ரசிகர்களும் பொதுமக்களும் பின்தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. விசில் அடித்தபடியும் தாவேகா கொடி மற்றும் துண்டுகளை அசைத்தபடியும் விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்தபடி வருகின்றனர். தற்போது விஜயனுடைய வாகனத்திற்கு அருகிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நபர் ஒருவர் ரோஜா பூவை விஜய்க்கு நீட்டியபடி வந்து கொண்டிருந்தார். அந்த காட்சிகளையும் பார்த்திருந்தோம். வாகனத்தில் இருந்தபடியே கைகளை அசைத்தபடி விஜய் வந்து கொண்டிருக்கிறார். வாகனத்திற்கு முன்னே விஜயின் வாகனத்தை நகர விடாமல் ரசிகர்களும் பொதுமக்களும் சூழ்ந்து கொண்டதால் அந்த இடத்தில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. விஜயனுடைய வாகனத்தின் மீது பூக்களை தூவியபடி சூழ்ந்தபடியும் அவரது வாகனத்தை நகர முடியாமல் ரசிகர்களும் தொண்டர்களும் செய்து வருகின்றனர். ஆபத்தான முறையில் ஹெல்மெட் அணியாமல் சாலையில் இருக்கக்கூடிய வழிகளை பார்க்காமல் விஜயை பார்த்தபடி இருசக்கர வாகனத்தில் வரும் காட்சிகளை பார்க்க முடிந்தது. தற்போது நிகழ்ச்சி நடைபெறும் திடலுக்கு உள்ளே இன்று வேலூர் கோட்டை நாளை ஜார்ஜ் கோட்டை என பதாகைகளையும் ஷீல்டுகளையும் ஏந்தியபடி தாவேகா தொண்டர் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடத்தில் நிகழ்ச்சி நடைபெறும் திடலுக்கு விஜய் சென்றடைவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கு முன்னதாக விஜயின் வாகனத்தை நகர முடியாதபடி ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றனர். நிகழ்ச்சிக்கு உள்ளே தளபதி தல என அடங்கிய போஸ்டர்களையும் ரசிகர்கள் வைத்திருக்கின்றனர். QR கோட் வைத்திருக்கக்கூடிய 5000 தாவேகா நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அனுமதி என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் பலரும் திடலுக்கு உள்ளே நுழைய முயன்றதால் சற்று நேரம் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. விஜயனுடைய வாகனத்திற்கு மேலே பூக்களை தூவியபடியும் மலர் மாலைகளை தூவியபடியும் ரசிகர்கள்
பொதுமக்கள் வரவேற்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆபத்தான முறையில் இது இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஹெல்மெட் அணியாதபடியும் வாகனம் நகர்ந்து கொண்டிருக்கும் போதே அதற்கு முன்னால் குதித்தபடி, நடனமாடியபடி, செல்ஃபி எடுக்க முயன்றபடி பலரும் வருவதால் ஆபத்தான சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. பல முறை காவல்துறையினர் அறிவுரை செய்தும் விஜயனுடைய வாகனத்தை பின்தொடரும் வழக்கத்தை கைவிடாமல் இருக்கின்றனர். இதனால் ஆபத்தான சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. விசில் அடித்தபடியும் தாவேகா துண்டுகளையும் கொடிகளையும் ஏந்தியபடியும் வாகனத்திற்கு பின்னால் பலரும் ஓடி வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் முன்னால் இருக்கும் சாலையை பார்க்காமல் ஹெல்மெட் அணியாமல் விஜயை பார்த்தபடி விஜயின் வாகனத்திற்கு குறுக்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. விஜயின் வாகனத்தை சூழ்ந்த ரசிகர்களால் சில நிமிடம் வாகனம் நகர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. தற்போது திடலுக்கு அருகே சாலை மார்க்கமாக வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார் விஜய். இருபுறமும் ரசிகர்களும் பொதுமக்களும் அவரை காண்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். கைகளை அசைத்தபடி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. QR கோட் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி என முன்கூட்டியே அறிவித்திருந்த நிலையிலும் ஏராளமானோர் வருகை புரிந்ததால் அங்கு அதிகமான கூட்டம் நிலவி வருகிறது. வேலூரை பொறுத்தவரை பொதுவாகவே சற்று வெயில் அதிகமாக இருக்கும் பகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல நண்பகல் வேளையில் 12 மணி முதல் 3 மணி வரை தாவேகாவின் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. நிர்வாகிகள் கூட்டத்தில் மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்கிறது. நாற்காலிகள் போடப்பட்டு மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை சேலம் நிர்வாகிகள் கூட்டத்தில் வெயில் காரணமாக சூரஜ் என்ற நபர் உயிரிழந்த நிலையில் வேலூரில் நடைபெறும் தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் மேற்கூரை முதல் முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. விஜயனுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் அந்த வாகனத்தை ஆபத்தான முறையில் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களின் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். முன்னால் இருக்கும் சாலையை கவனிக்காமல் விஜயை கவனித்தபடியே புகைப்படங்களை எடுத்தபடியே இருசக்கர வாகனத்தில் வருவோர் ஆபத்தான முறையில் பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர். விஜய் தான் அமர்ந்திருக்கும் இருக்கையில் இருந்து தாவேகா கொடியை வெளியே நீட்டியபடி சாலையில் வந்து கொண்டிருக்கிறார். விஜயை புகைப்படம் எடுத்தபடியும் அருகில் சென்று தொட்டு பார்க்க முயற்சி செய்யும் வகையிலும் இருசக்கர வாகனத்தில் வருவோர் ஆபத்தான முறையில் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த ட்ரோன் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆபத்தான முறையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் சாலையை முன்னால் கவனிக்காமல் வருகின்றனர். சாலையின் எதிர்ப்புறமாகவும் அவரை காண்பதற்காக பலரும் வருவதால் ஆபத்தான சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. பலமுறை காவல்துறை விஜயின் வாகனத்தை பின்தொடரக்கூடாது என அறிவுறுத்தியும் இந்த வழக்கம் மாறாமல் இருந்து வருகிறது. தான் இருக்கும் வாகனத்தில் அமர்ந்தபடியே கைகளை அசைத்தபடி விஜய் வந்து கொண்டிருக்கிறார். வாகனத்திற்கு முன்னால் ஆபத்தான முறையில் ரசிகர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. வாகனத்திற்கு மேலே மலர்களை தூவியபடியும் மலர் மாலையை வீசியபடியும் வந்து கொண்டிருக்கின்றனர். இருசக்கர வாகன ஓட்டிகள் குறிப்பாக ஆபத்தான ஒரு பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். ஹெல்மெட் அணியாமல் வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர் திசையில் சாலையில் காத்திருப்போர் விஜயனுடைய வாகனத்தை சூழ்ந்தபடி முன்னால் குதித்தபடியும் நடனமாடியபடியும் வருகின்றனர். இதனால் சாலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. குறிப்பாக தூரத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களும் வாகனத்தை சூழ ஓடி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சாலையின் எதிர்ப்புறத்திலிருந்து விஜயை காண்பதற்காக ஓடி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இதனால் விஜயனுடைய வாகனத்தை சூழ்ந்தபடி ரசிகர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரோன் காட்சிகளை பார்க்க முடிகிறது. எதிரில் இருக்கக்கூடிய சாலையிலும்
எதிராக வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். விபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் நிலவி வருகிறது. விஜயை காண்பதற்காக சாலையில் இருந்து குதித்தபடி ரசிகர்கள் வந்து கொண்டிருப்பதால் ஆபத்தான சூழ்நிலை நிலவி வருகிறது. தற்போது தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் திடலுக்கு அருகில் விஜயின் வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த ட்ரோன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்னும் சில நிமிடத்தில் தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் பேசவிருக்கிறார். விஜயை காண்பதற்காக சாலையின் இரு புறங்களிலும் சூழ்ந்தபடி ரசிகர்கள் வாகனத்தை நகர முடியாமல் செய்த காட்சிகளை பார்த்திருந்தோம். விஜய் இன்னும் சில நிமிடத்தில் வந்தடைவார் என செய்தி தெரிந்ததும் கூட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆரவாரமுடன் உற்சாகமாக இருந்து வருகின்றனர்.